சார் வணக்கம் சார். சொல்லுங்கள். நித்யா இருக்காங்களா? நீ யார்? நாங்கள்லாம் ஒன்றா படித்தவங்க. அவங்கள கொஞ்சம் பார்க்கணும். அவங்கள பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது தம்பி. அவங்க வேறு எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது தம்பி. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே. வணக்கம் சார். சொல்லுங்கள். இங்கே வேதிகா இருக்காங்களா? வேதிகா அவங்க எப்போ வீடு காலி பண்ணி போயிட்டாங்களே. கொஞ்சம் எமர்ஜென்சியாக பார்க்கணும். நான் அவங்க ரிலேட்டிவ் தான் சார். கான்டாக்ட் ஏதாவது கிடைக்குமா? அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ண ஹோட்டலில் தான் இப்போ ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க. நீங்கள் வேணால் அங்கே போய் பாருங்களேன். எஸ். வேதிகா இருக்காங்களா? சொல்லுங்கள், நான் தான். என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். சரி, ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். என்ன விஷயம்? என்னுடைய லவர் மிஸ் ஆகிட்டா. அது விஷயமா உங்ககிட்ட டீட்டெயில் கேட்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்போ தான் உங்களை பற்றி தெரிஞ்சது. நீங்கள் சொல்ல போகிற உண்மை தான் என் லவ்வர் காப்பாற்ற உதவியாக இருக்கும். நீங்கள் சொல்ல போகிற விஷயத்த கண்டிப்பாக வெளியில் சொல்ல மாட்டேன். என்னை உன் அண்ணனாக நினச்சி சொல்லுங்கள் ப்ளீஸ். லைஃப்பில் எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாதது எனக்கு நடந்துச்சு. யாருன்னு தெரியல. காலையில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பொம்மையை என் கையில் கொடுத்து இது டெமோ ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை வாங்கி 4 ஸ்டெப்பில் நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 நாளாக என்ன நடந்ததுன்னே தெரியாத அளவுக்கு ட்ரக் ஊசி போட்டாங்க. அந்த வலியும் பயமும் சொல்ல முடியாமல் நான் அமைதியாயிட்டேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாவது வீடியோ எடுத்தாங்களான்னு தெரியல. அதுக்கு பயந்து தான் நான் போலீஸ்கிட்ட கூட போகலை. இந்த உண்மையை நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அண்ணான்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக மட்டும்தான். எப்படியாவது உங்கள் லவரையாச்சும் காப்பாற்றுங்கண்ணா. என்னடி என்ன சொல்லி வரையா? என்னப்பா வந்துமா ரூம் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவினிங்கா தயவு செஞ்சு பிக்கப் பண்ணிடுறேன் ப்ளீஸ்டா. பிராண்ட் ப்ரமோஷனுக்கு இந்த நாளை ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். எங்கள் கம்பெனி பிராண்டை டெவலப் பண்ணுறதுக்காக சிட்டி முழுக்க எல்லாருக்கிட்டையும் டெமோ ஃப்ரீயாக தான் மேடம் ஃபீஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸ்கியூஸ் மேடம், குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு பொம்மையை என் கையில் கொடுத்து இது டெமோ ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லுவாங்க என்ன விஷயம்? இந்த பொம்மையில் இருக்க பார்கோடை வச்சு எந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, யார் வாங்கியிருக்காங்கன்னு டீட்டெயில் வேணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. சார், நான் கிட்ஸ் டாய் ஷாப்ல இருந்து பேசுகிறேங்க. சார், இந்த 110 டாய்ஸ் வந்து உங்கள் ஷாப்பில் இருந்தால் டெலிவரி ஆயிருக்கு. அதை யாருக்கு கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் அட்ரஸ் சொல்ல முடியுமா? பில்லிங்கில் அட்ரஸ் கொடுக்கலங்க, வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேணா அதை சொல்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல. அந்த நம்பர் மட்டும் கொஞ்சம் அனுப்புங்களா? கண்டிப்பாக. ஓகே, உடனே அனுப்புகிறேன். அச்சி 690 பார்கோடு, சைனா மேனுஃபேக்சரிங். இது டாமின்னு ஒரு பிராண்ட் நேம். இது இந்தியன் கம்பெனி தான், ஆனால் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் அங்கே பண்ணுறாங்க. இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் சவுகார்பேட்டையில் தான் இருக்கான்.
மொத்தம் 15 பீஸ் வாங்கியிருக்காங்க. அட்ரஸ் எதுவும் கொடுக்கல, வெறும் ஃபோன் நம்பர் தான். ஃபோன் நம்பர் சொல்லு. 73584241. ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்காங்க, வேணாம். உனக்கு வேணா நான் பரவாயில்ல, பசங்களுக்கு கொடு. ஏய் ஃபோன் எடுறா. ஹலோ யாரு? சார் வணக்கம் சார். நீங்கள் லாஸ்ட் வீக்கு டாய்ஸ் வாங்கியிருந்தீங்களே சார், அந்த ஷாப்லேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் பில்லிங்க்கு கூப்பனாக மொபைல் gift வந்திருக்கு சார். மொபைலா? ஆமாம் சார். கிஃப்டா? நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை நான் வந்து கொடுக்குவா சார்? நான் கொஞ்சம் வேலையாகிறேன், அப்புறம் பேசுகிறேன். சார் 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 ஹலோ. அம்மா கையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்கண்ணா. ஏதோ மொபைல் gift வந்துண்ணா, வந்து தருவான்னு கேட்குறேன். உன்னை யாரா நம்பர் கொடுக்க சொன்னது? நான் மொபைல் நம்பரும் அட்ரஸும் கேட்டானுங்க, அதான் கொடுத்தேன். ஏதோ தப்பாக இருக்கு. இந்த பொம்மை வாங்கினதுக்கெல்லாம் எவன்டா மொபைல் ஃபோன் ஃப்ரீயாக தருவான்? அவனுக்கு ஃபோனை போட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட் ஏரியாவுக்கு வர சொல்லு. நீ அந்த பொம்மையை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லு. அதுக்குள்ளே ஏதோ ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன கெமிக்கல்னு தெரியல, அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்ல உடனே. ஜீவா, அந்த பொண்ணுக்கு வெறும் பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்கான்னு சொன்னேன். ஃபேமிலி எல்லாம் ஊரில் இருக்காமண்ணே. ஒரு பையனை மட்டும் லவ் பண்ணிட்டு இருக்கு. அவன் தான் டெய்லி பிக்கப் ட்ராப் பண்ணும், வேற ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நம்மளை பற்றி அவனுக்கு ஒரு லீடு கிடச்சிருக்கு. இனி அவன் மூவ் பண்ணக்கூடாது, அவனுக்கு பயத்தை காட்டணும். அண்ணா சொல்லுண்ணே. அவன் ஃபோட்டோ எனக்கு வேணும். சரிண்ணா. அவன் வந்த உடனே அவனை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. சரிண்ணா. டேய் அவன் ஃபோனை போடுறேன். இதோ போடுறேன். ஹலோ. ஏய் சொல்லுங்கள் சார். நான் சொல்கிறது கேளு. காணத்தூர் இருக்கிற காந்தி நகர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடு, சரியா? ஓகே. என்னடா சொன்னான்? வந்துடுவான்ல? வந்துடுவான். என்னடா ஃபோன் அச்சுனே இருக்கிறா? ஏய் ஃபோனை கொடு. டா. ஹலோ. ஹலோ, நீங்கள் சொன்ன ஃப்ளாட்டில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த பிளாக்குன்னு சொல்ல முடியுமா? ஏய் வெயிட் பண்ணுறேன். எதுக்கு மச்சான் வெயிட் பண்ணலாம்? தூங்கிடலாம்ல அவனை. ஃபோன் வரும், வெயிட் பண்ண. அப்படிங்கிற அண்ணே ஜீவா, அவனை போட்டுரு. என்னண்ணா சொல்கிறீங்க? அவனுக்கு பயத்தை காட்டணும், யோசிக்காத. சரிண்ணா. மச்சி. டே மணி, அண்ணன் போட சொல்லிட்டாரு. என்ன மச்சி சொல்கிற? அண்ணனே சொல்லிட்டார்ல. போட்டுடலாம். ம்.
மேலே மூவ் பண்ண நினச்ச இதுதான் நடக்கும். ஏய் உன்னோட புறா ரெக்கையை உடைச்சு உன்கிட்டே அனுப்புகிறேன். திரும்பி போயிடு.